Hello my dear friends, today we are going to see about the exact difference of these three words and how to use it in our speaking as well as writing. I have taken these three words, however, moreover and whatsoever. Okay, somewhat we know this meaning and at the same time we are lacking where and how we have to use these words in a proper content or proper sentence. For example, even if you take this however அப்படிங்கிறது என்னவா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படிங்கிறதா இதோட ரியல் அண்ட் எக்ஸாக்ட் மீனிங். என்னவா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், ஹவெவர் he did not listen to it. இந்த ப்ராப்ளத்தோட கான்சிக்வன்சஸ் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனாலும் அவன் இல்லை அப்படி இருந்தாலுமே சொல்லி அந்த ப்ராப்ளம் பற்றி சொல்லி இருந்தாலுமே அவன் கேட்க ரெடியாகவே இல்லை. He did not listen, he did not ready to listen. Okay, I explained about the consequences of the problem, however, he did not listen to it. The next one, I will buy it, however much it cost. இது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி நான் இதை கண்டிப்பா நான் வாங்கிடுவேன். I will buy it, however much it cost. இது பெரிய விலையா இருந்தாலும் சரி நான் இதை வாங்கிடுவேன். And however long it takes, I am not leaving it. எவ்வளவு நாள் ஆனாலும் சொல்லுவோம் இல்லையா, அந்த எவ்வளவு நாள் ஆனாலும் சரி I am not leaving it. நான் இதை விட போறது இல்லை நான் விட மாட்டேன். The next term for this video is moreover. Moreover அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா அப்படிங்கிறதா moreover. For example, this dress is so good. Moreover, its price is so less. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது விலை வந்து ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. The next example, jewel rate is raised. Moreover, people have interest to buy jewels. இப்பெல்லாம் ஜுவல்லோட விலை ரொம்ப ரேட் எகிரிடுச்சு இல்லை ஏறிடுச்சு, ஆனாலும் மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. The next one, Chennai is busy city. Moreover, it is highly polluted. சென்னைங்கிறது ஒரு பெரிய சிட்டி, ஆனாலும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து highly polluted city. The next word for this video is whatsoever. எதுவா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி சொல்லுவோம் இல்லையா, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுப்பா, let it be. For example, we have to finish this work whatsoever the reason. என்ன காரணமா இருந்தாலும் சரி இந்த வேலையை முடிச்சுதான் ஆகணும். We have to finish this work whatever the reason is. The next one, I won't miss the chance whatsoever happens. என்ன நடந்தாலும் சரி இந்த சான்ஸை நான் மிஸ் பண்றதாவே இல்லை. I won't miss the chance whatsoever happens. என்ன நடந்தாலும் நான் இதை மிஸ் பண்ண மாட்டேன். My friend meets Mr. Tilak tomorrow whatsoever the work he has. என்னோட ஃப்ரெண்ட் திலக்கை மீட் பண்ண போறாரு, என்னவா ஒர்க் இருந்தாலும் சரி ஆனா அவரை மீட் பண்ண தான் போறாரு. He meets tomorrow whatsoever the work he has. Okay, and these are the words I have taken. However, எப்படி இருந்தாலும் இல்லை அப்படி இருந்தாலும் அப்படிங்கிறதா. moreover இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா whatsoever எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மீனிங். I find my video is useful to you. If you like my videos are really useful to you, try to subscribe my channel. Okay, thank you so much for watching my video, and I catch you with an interesting video in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.